ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாரா டாக்ஸ். ஸோ நம்மளோட போன வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம அலப்பி வந்திருக்கோம். ஸோ போன வீடியோவில் வந்து அலப்பியோட ஹவுஸ் போட் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோ அப்புறம் அப்கமிங் நெக்ஸ்ட் ஃபியூ வீடியோஸில் வந்து அலப்பியில் எங்கெல்லாம் போகலாம் அண்ட் நாங்கள் அலப்பியில் எங்கெல்லாம் ஸ்டே பண்ணோம், அலப்பி தாண்டி நாங்கள் குமரகம் அப்படிங்கிற இன்னொரு பிளேஸ்க்கும் போயிருந்தோம். ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு கேரளா ட்ரிப் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். நாங்கள் வந்து அலப்பியில் ஹவுஸ் போட்ஸ்க்கு அப்புறமா உதய் பேக் வாட்டர்ஸ் ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேயும் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த உதய் பேக் வாட்டர்ஸ் ரெசார்ட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைப்ட் ரெசார்ட்ஸ் இன் அலப்பி. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அந்த ரெசார்ட்டுக்கு போகிற ரூட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப க்ரீனரியாக, ரெண்டு சைடும் ஃபுல் ஆஃப் ட்ரீஸ், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த ரெசார்ட் வந்து புன்னமடா லேக்கோட பேக் வாட்டர்ஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணும் போது பேக் வாட்டர்ஸோட வியூவுமே நம்மளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசார்ட் எப்படி இருக்குது, இவங்களோட ஃபுட் எப்படி இருக்குது, ரூம்ஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் நாங்கள் இப்போ வந்து உதய் பேக் வாட்டர் ரெசார்ட்டுக்கு ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். கேரளா ஆர்கிடெக்சர் பற்றி சொல்லவே வேணாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த பிளேஸ். அண்ட் இவங்களோட வெல்கமிங்கும் ரொம்ப வார்மாக இருந்தது. ஸோ இவங்களோட கார் பார்க்கிங் பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இவங்கக்கிட்ட நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருந்தது. கார் பார்க் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்கலை. அண்ட் வெல்கம் பற்றி பேசணுன்னா, இவங்க இந்த மாதிரி ஒரு ஷெல் ஓட ஒரு மாலை மாதிரி போட்டு வெல்கம் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. செக்கிங் முடிச்சதுக்கப்புறமா வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் ரூமுக்கு போனோம். ஸோ ரூமுக்கு போகிற வழியிலலாம் வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல் டிஃப்ரெண்ட் திங்ஸை பார்த்தோம். ஸோ இது வந்து அவங்களோட ஸ்னேக் போட். அலப்பியோட அந்த போட் ரேஸ் நடக்கும் இல்லையா, அந்த ஃபேமஸ் ஸ்னேக் போட். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கதகளி, கேரளாவோட பெஸ்ட் திங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எடுத்து காட்டுற மாதிரி இவங்களோட ஆர்கிடெக்சர் இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ், நிறைய பியூட்டிஃபுல்லான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இந்த ரெசார்ட்டில் பார்த்தோம். அதை தாண்டி இந்த ரெசார்ட்டில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறையா திங்ஸ் இருக்குது. போக போக நம்ம அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இவங்களோட ரூமுக்கு போயிட்டு ரூம் டூரை முதல்ல முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா இவங்களோட ஃபுட், அதுக்கப்புறமா இவங்களோட காம்ப்ளிமெண்ட்ரி ஹை டீ, இங்கே இருக்கிற ஷிக்காரா போட் ரைடு எப்படி போகணும், லைக் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து இங்கே 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஒன்று எங்களுக்கு, இன்னொன்று வந்து அம்மா அப்பாவுக்கு. இவங்கக்கிட்ட வந்து இன்டர் கனெக்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கல. நாங்கள் புக் பண்ணிருக்கிற ரூம் எல்லாமே வந்து லேக் வியூ ரூம். ஸோ ரூமில் ஒரு பால்கனி இருக்கும். அங்கேருந்து நம்மளால் வேம்பநாடு லேக்கை வந்து பார்க்க முடியும், ஸ்விம்மிங் பூலையும் பார்க்க முடியும். ஸோ வாங்க ரூம்குள்ளே போய் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரூம்குள்ளே என்டர் ஆன உடனே கீ கார்டு ஹோல்டர் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணணுன்னா அதுக்கு ஆன் பண்ண வேண்டிய ஸ்விட்ச், அதுக்கப்புறம் டு நாட் டிஸ்டர்ப் ஸ்விட்ச் எல்லாமே இருந்தது. அண்ட் இந்த சைட் ஆஃப் த ரூமில் வந்து என்டர் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு பெரிய கபோர்டு இருந்தது. அண்ட் அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் எல்லா கபோர்ட்லேயும் இருக்கிற மாதிரி ஹேங்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, நம்ம ட்ரெஸ்ஸஸை ஹேங் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து சேஃப்டி செக்யூரிட்டி லாக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து லாண்ட்ரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதோட ப்ரைஸ் லிஸ்ட் தான் வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க. இதுதான் கபோர்ட்குள்ளே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கபோர்ட் பக்கத்துலேயே வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு காஃபி கேபின் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு பெரிய மிரரும் இங்கே தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கும்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ், ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது. அண்ட் ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக எம்டியாக தான் இருந்தது. நம்மளுக்கு வேணும்னா நம்ம ஏதாவது வச்சுக்கலாம், லைக் கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே வந்து ஒரு பெரிய மிரர் கொடுத்துருந்தாங்க. ஃபுல் சைஸ் மிரர் கிடையாது, பட் ஆனால் இது ஒரு வைட் மிரர். அண்ட் காஃபி டேபிளில் வந்து 2 பெரிய வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். ஆஸ் யூஷுவல் வந்து டிப்
டீ, அதுக்கப்புறம் மில்க் பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், கெட்டில், காஃபி மக்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் இது வந்து நம்மளோட ட்ராலி வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு பிளேஸ். அப்படியே ரூம்குள்ளே போனால் ரூமில் வந்து ஒரு மீடியம் சைஸ் டிவி இருந்தது. டிவிக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான திங் நான் பார்க்குறது. லைக் வந்து ஃபுட் மசாஜர்ஸ் வந்து ரூமில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த ரெசார்ட்டை சுற்றி பார்த்தாலே கால் வலிக்கும். பட் அதை தாண்டி நம்ம வெளியில் போகிறது, பீச்சுக்கு போயிட்டு வந்தாலாம் வந்து ஃபுட் மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 மேனுவல் ஃபுட் மசாஜர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த டேபிளில் வந்து மெனு கார்டு, அதுக்கப்புறம் ஸ்பாவோட கார்டு எல்லாமே இருந்தது. அண்ட் இந்த சைடு வந்து 2 சேர், அதுக்கப்புறம் ஒரு காஃபி டேபிள் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கார்னரில் ஒரு டால் லேம்ப் மாதிரி இருந்தது. இதுதான் வந்து இந்த ரூமோட பெட், டபுள் சைஸ் பெட். பெட் வந்து நல்லா பெருசாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. பெட்டுக்கு பக்கத்தில் 2 சைட் டேபிள்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா 2 நைட் லேம்ப், அதுக்கப்புறமா வந்து இந்த ரூமோட இன்டர்காம் இருந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து ரிசப்ஷன், ரெஸ்டாரண்ட்லாம் காண்டாக்ட் பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து இந்த சைடோட சைட் டேபிள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரூமோட வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வாஷ்ரூம்குள்ளே என்டர் ஆன உடனே ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனிக்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பிக் சைஸ் விண்டோ இருக்குது, ரூம் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி. நம்மளுக்கு வேணும்னா ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கார்னரில் வந்து இவங்களோட டென்டல் கிட் அண்ட் பேதிங் கிட் வச்சுருந்தாங்க. லைக் ஷாம்பூ, சோப், கண்டிஷ்னர் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பாத்ரூம்லேயும் வந்து இன்டர்காம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டவல் எல்லாமே பாத்ரூமில் வச்சுருந்தாங்க. வாஷ் பேஷனுக்கு மேலே வந்து ஒரு வைட் மிரர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த சைட் ஆஃப் த வாஷ் பேஷனில் வந்து ஒரு ஹேர் ட்ரையர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த பாத்ரூம் வந்து ஒரு வெட் ட்ரை செப்பரேட்டட் பாத்ரூம். ஸோ கிளாஸ் பார்ட்டிஷனிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து நீங்கள் ரெயின் ஷவர் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ஒரு ஹேண்ட் ஷவரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ பாத்ரூமும் இந்த மாதிரி தான் ரொம்ப நீட்டாக இருந்தது. இப்போ வந்து நம்ம இந்த ரூமோட மெயின் அட்ராக்ஷனை போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ரூமில் வந்து ஒரு பால்கனி இருக்குது. அண்ட் அந்த பால்கனிலேருந்து இந்த ரெசார்ட்டோட ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறமா வந்து வேம்பநாடு லேக் வந்து தெரியும். ஐ மீன் பேக் வாட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்தது. அண்ட் வந்து வேம்பநாடு பேக் வாட்டர்ஸ், அப்புறம் இந்த அழகான நேச்சர் எல்லாத்தையுமே நம்ம இந்த ரூமோட பால்கனிலேருந்து பார்க்கலாம். மார்னிங் வந்து வியூ இன்னும் சூப்பராக இருந்தது. லைக் ரொம்ப நேச்சுரலாக நிறையா பேர்ட்ஸோட சவுண்ட் அதெல்லாம் இருந்தது. இந்த வீடியோவோட எண்டில் அதையும் நான் போடுறேன் பாருங்கள். பால்கனி பற்றி பார்க்கணுன்னா லைக் பெரிய சைஸ் பால்கனி தான். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் நம்ம எங்கேயும் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எங்கள் ரூமோட பால்கனி வாலில் வந்து ஒரு பேர்டு இருந்தது. அண்ட் பேர்ட்ஸை பற்றி சொல்லணுன்னா இந்த ரெசார்ட்டில் நம்ம அங்கங்கே பேர்ட் வாட்சிங் பண்ணலாம். அங்கங்கே போர்டு போட்டு வச்சுருப்பாங்க. லைக் இந்த பிளேஸில் இந்த டைப் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையுமே போக போக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் ஃபிஷ்ஷிங், கயாக்கிங், நிறையா ஃபெசிலிட்டிஸ் இந்த ரெசார்ட்டில் இருந்தது. 4 o'clock அப்படி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கிளம்பி வெளியில் வந்துட்டோம். அண்ட் குழந்தை வந்து ஸ்விம்மிங் பூலில் விளையாடணும்னு சொன்னால் ஸோ அவளை கிட்ஸ் பூலில் இறக்கி விட்டாச்சு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களோட அடல்ட் ஸ்விம்மிங் பூல் இருந்தது. நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூல் தான் இந்த ப்ராப்பர்ட்டியில். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து குமரகம் போகிறோம். குமரகம் பற்றி நான் போடுறேன். அண்ட் குமரகமில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் ஸ்டே பண்ணதில் வந்து ஸ்விம்மிங் பூல் தான் மெயின் ஹைலைட்டே. மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் 1 hour இருக்குது. 1 hourல இவங்க வந்து ஹை டீ ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதோட மெனு, டீ கூட என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்டை வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூலுக்கு அப்படியே பின்னாடி வந்து வேம்பநாடு லேக்கோட பேக் வாட்டர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நல்ல ஒரு பெரிய ரெசார்ட். அண்ட் நீங்கள் வியூ பார்த்துட்டே இருக்கும் போது நான் இவங்களோட ஸ்டாஃப்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியே ஆகணும். இவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. லைக் ஸ்விம்மிங் பூலில் குழந்தை இருக்கும்போது கூட பார்த்து காகுல்ஸ் வேணுமா, லைக் அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. காகுல்ஸ்லாம் யூஸ்வலி நம்ம தான் கொண்டு வருவோம். பட் அவங்க வந்து காகுல்ஸ் வேணுமா, இல்லை அந்த டியூப் வேணுமா, பால் வேணுமா விளையாடுறதுக்குன்னு கேட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. நிறையா இடத்துல நான் பார்த்துட்டேன். உங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க.
இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ரெசார்ட்ல ஸ்டே பண்ணும்போது, நம்ம வந்து கயாக்கிங், அப்புறம் வந்து பெடல் போட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ தான். எந்த சார்ஜஸும் கிடையாது. நம்மளுக்கு வேணும்னா அவங்க கிட்ட சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கயாக்கிங், பெடல் போட் மட்டும் கிடையாது. நம்மளுக்கு வேணும்னா ஃபிஷிங் கூட நம்ம வந்து போலாம். ஃபிஷிங் பண்ணுறதுக்குமே வந்து ஃப்ரீ தான். அதுக்கும் எந்த சார்ஜஸும் கிடையாது. எதுக்கு இவங்க சார்ஜஸ் கேட்பாங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்க இந்த போட்ட சுத்தி இந்த லேக்கை சுற்றி பார்க்குறதுக்கு ஷிக்காரா போட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஷிக்காரா போட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பர் கப்பிளுக்கு சம்வேர் அரவுண்ட் 3500 to 4000 சொன்னாங்க. அண்ட் ஷிக்காரா போட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு 1 hour ரைட் மாதிரி போகலாம். பட் நாங்கள் இங்கே வந்து ஷிக்காரா போட்டில் போகல. பிகாஸ் எங்களோட நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லைக் குமரக்கம்ல வந்து அந்த லேக்கில் வந்து ஷிக்காரா போட் எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி புக்கிங் கூடவே கிடச்சிது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வேம்புநாடு லேக்கில் வந்து ஷிக்காரா போட்டில் போகல. எப்படியும் நேத்திக்கு நாங்கள் வந்து ஹவுஸ் போட்டில் போயிருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா அது நம்ம சேனலில் இருக்குது. அண்ட் அதோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். ஆலப்பி ஹவுஸ் போட்ஸ் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி போர்ட்ஸ் இந்த ரெசார்ட்டில் நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம். இந்த போர்ட்லலாம் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் என்னென்ன பேர்ட்ஸை ஸ்பாட் பண்ணலான்னு எழுதியிருக்கோம். பேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, பட்டர்ஃப்ளைஸ் கூட இந்த மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. அண்ட் இந்த ரெசார்ட்டை இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு போனோம். இப்போ நாங்கள் வந்து சைக்கிளை தேடி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெசார்ட்டில் வந்து சைக்கிள்ஸும் வச்சுருக்காங்க. லைக் நம்மளுக்கு வேணும்னா சைக்கிள் ஓட்டிட்டு ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலாம். அண்ட் சைக்கிள்ஸுமே ஃப்ரீ தான் இங்கே. பாருங்க, இங்கே வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த போர்டில் வந்து இந்த ரெசார்ட்டோட எல்லா ஆக்டிவிட்டீஸ் அது வந்து சார்ஜபிளா இல்லை நான் சார்ஜபிளானு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டைமிங்ஸ்லேருந்து எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு ரெசார்ட்டை சுற்றி பார்த்த உடனே 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ 5லேருந்து கிட்டத்தட்ட 5:45 வரைக்கும் இவங்க டீ அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து பீட்சாஸ் வச்சுருக்காங்க, மினி பீட்சாஸ். அதுக்கப்புறம் வந்து கேரளானாலே வந்து பழம்பொரி பஜ்ஜி ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுவும் வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் லைக் மிக்சர், அதுக்கப்புறமா வந்து தேன் மிட்டாய், இதெல்லாம் கூடவே வந்து டீயும் ப்ரொவைட் பண்ணாங்க. டீ மட்டும் இல்லை, வேணும்னா நம்மளுக்கு வந்து காஃபி, மில்க் எல்லாமே கொடுத்தாங்க. இது கூடவே நிறைய பேர் வந்து இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெய்டு ஆக்டிவிட்டி ஷிக்காரா போட் அதில் வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. லைக் இந்த போட்டில் போனால் ஈவினிங் சன்செட் பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் போட்டில் ஏறி போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, லேக்கில் நிறைய பேர் வந்து ஸ்பீட் போட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்டேயுமே நம்ம வந்து பேசி வேணும்னா இங்கேருந்து ஸ்பீட் போட்டில் ஏறி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். திருப்பியும் ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்து இவங்களோட பெரிய கார் பார்க்கிங். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி. இதுக்கப்புறமா நம்ம இந்த ரெசார்ட்டோட மற்றதெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி வீடியோவில் கவர் பண்ணால் வீடியோ பயங்கர லென்த்தி ஆகிடும். இந்த ரெசார்ட்டில் வந்து நிறையா பிளேசஸ் இருந்தது. அண்ட் நிறைய இன்ஸ்டாகிராமபிள் ஸ்பாட்ஸ் இருந்தது. நம்ம நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அங்கங்கே. ஸோ டைம் போகிறதே நம்மளுக்கு வந்து தெரியாது. அண்ட் இந்த போர்டில் வந்து இந்த ரெசார்ட்டில் டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம், அதை பற்றிலாம் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களோட குழந்தையோட பர்த்டேவை வந்து ஹவுஸ் போட்லேயே செலிப்ரேட் பண்ணிட்டோம். போன வீடியோவில் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். இது வந்து இவங்களோட பேர்ட் வாட்சிங் ஸ்பாட். ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் வெளியில் போய் ஆலப்பியை கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். ஸோ ஆலப்பியில் எங்கெல்லாம் போகலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் வந்து இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பஃபேவை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மார்னிங் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம ரூம்லேருந்து பார்த்தா சன்ரைஸ் ஆகிறது நல்லாவே தெரியுது. அண்ட் நேச்சரோட சவுண்டுக்கு இங்கே பஞ்சமே இல்லை. உங்களோட பேக்ரவுண்டில் அது கேட்டுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கேளுங்க. அதுக்கப்புறம் போய் நம்ம இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் மெனுவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ நாங்கள் வந்து இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வைட் ஸ்ப்ரெட் பஃபே. கேரளா குசைன் லைக் கேரளா டிஷ்ஷஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நிறைய பிரெட் வெரைட்டிஸ் இருந்தது. லைக் பிரெட், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மஃபின்ஸ் அதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க.
ஃபுட்டோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. வேற என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரம் ஸ்டிக் சூப் வந்து வச்சிருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியா, டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் எல்லா இடத்துலயும் இருக்கிற இட்லி அதுவும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சட்னி, ஸோ டொமேட்டோ சட்னி, கோகனட் சட்னி எல்லாம் இருந்தது. இது வந்து தோக்லா. எனக்கு யூசுவலா தோக்லா புடிக்காது. பட் இங்க என்னமோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சாம்பார் இருந்தது. அதுக்கப்புறம் இங்க பக்கோடா மாரி செஞ்சு வச்சிருந்தாங்க. நல்ல டேஸ்டியா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பன்னீர் பராத்தா வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து ரோஸ்மெரி பொட்டேட்டோ வச்சிருந்தாங்க. இதுவும் டிஃப்ரெண்ட்டா டேஸ்டியா இருந்தது. அண்ட் இங்க வந்து ஆப்பம் வச்சிருந்தாங்க. கடலைக்கறி வச்சிருந்தாங்க. புட்டு கடலைக்கறி, ஐ மீன் மை ஃபேவரட் புட்டு கடலைக்கறி. எனக்கு என்னமோ இந்த டிஷ் அவ்ளோ பிடிக்கும். நானே வந்து குக் பண்ணவும் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாஜி வச்சிருந்தாங்க. பூரியோட சைட் டிஷ். ஸோ பூரி, பாஜி அதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபேவரட் டிஷ் பத்திரி. ஸோ அதுவும் வச்சிருந்தாங்க. பத்திரி இங்க வச்சிருந்தாங்க. நான் சொன்ன மாரி நெறையா கேரளா டிஷ்ஷஸ் வந்து வச்சிருந்தாங்க. ரொம்ப ரேர் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பஃபேல நம்ம இத பார்க்குறது. அதுக்கப்புறம் சாட்டட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் எக் மோலி அண்ட் சிக்கன் சலாமி அதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பேன் கேக்ஸ் இருந்தது அண்ட் ஃப்ரூட்ஸ், கட் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. இதோட முடியல. இன்னும் ஆப்போசிட் சைட்லயும் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. இந்த சைட் கேரளாவோட வட்டப்பம் வச்சிருந்தாங்க. அண்ட் இதுவுமே டிஃப்ரெண்ட்டா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்றேன் இந்த டிஷ்ஷ. அண்ட் ஆப்போசிட்ல வந்து டீ, காஃபி அது வந்து வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லைவ் கவுண்டர். ஸோ லைவ் கவுண்டரில் வந்து நம்ம தோசை வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ஆம்லெட்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். லைக் எக்கில் என்ன டிஷ் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஜூஸ் வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ் பைனாப்பிள் ஜூஸ், அதுக்கப்புறம் பனானா லஸ்ஸி எல்லாமே இருந்தது. இன்னும் கொஞ்சம் கூட லிஸ்ட்டு போகுது. கெல்லாக்ஸ் இருந்தது. லைக் மில்க் வச்சுருந்தாங்க கெல்லாக்ஸ்க்காக. அண்ட் இங்கே வந்து ஒரு டோஸ்டர் இருந்தது. ஸோ தட் நம்ம வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா பெருசாக இருந்தது. நம்ம இங்கேயும் உட்காந்துக்கலாம். இல்லை வேணும்னா உள்ளே போயும் நம்ம வந்து உட்காந்துக்கலாம். அண்ட் உள்ளே வந்து நான் ஒரு விஷயம் பார்த்தேன். கிரேடில். ஸோ நீங்கள் வந்து பேபிஸை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா வந்து இந்த கிரேடில் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் சாப்பிடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தாட்ஃபுல். எனக்கு பிடிச்ச கேரளா டிஷ்ஷெல்லாம் பிளேட்டில் ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு இவங்க இன்டோர் ப்ளே ஏரியாவை போய் பார்க்கலாம். 3rd ஃப்ளோர், அதுக்கப்புறமா வந்து 4th ஃப்ளோருன்னு நினைக்கிறேன். 2 ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி ப்ளே ஏரியா வச்சுருந்தாங்க. 24/7ம் ஆக்சசபிள். ஸோ இங்கே வந்து கேரம், அதுக்கப்புறமா வந்து செஸ், பில்லியர்ட்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிம். எல்லா ரெசார்ட்லேயும் வழக்கம் போல் நம்ம யூஸே பண்ணாத ஒரு ஜிம். அட்லீஸ்ட் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிப்பேன். இந்த ரெசார்ட்டில் வந்து ஜிம்மில் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது. பெருசாகவும் இருந்தது. ஸோ ஜிம் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு இவங்களோட ஸ்பாவையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாங்கள் ஏதோ ஒரு ரெசார்ட் போயிருந்தபோது ஜிம்மில் ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஐ திங்க் வயநாடு ஜிஆர்டின்னு நினைக்கிறேன். அதோட வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. பட் எல்லா ரெசார்ட் நான் இது வரைக்கும் போனதில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பெசிஃபிக் ரெசார்ட்டோட ஜிம்மில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. நல்ல பெரிய சைஸ் வந்து ஜிம்முக்குன்னு கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் இங்கேயே வந்து ஸ்டேகேஷன் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ்க்கு ஆப்வியஸ்லி ஜிம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த ஜிம்மை பார்த்தா. இது வந்து இவங்களோட ஸ்பா. கேரளானாலே வந்து ஆயுர்வேதா ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஸ்பா தான். நம்மளுக்கு வேணும்னா நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ரெசார்ட்டை மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் எங்களோட ஃபுட் எல்லாத்தையும் காமிச்சாச்சு. நீங்கள் வந்து ஆலப்பிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்களோட வியூஸையுமே எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம போஸ்ட் பண்ணுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் சீக்கிரமே நான் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை.